ஆஃப் மைக்கேல். ஓகே, ஸோ நைட் ஆஃப் மைக்கேல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங். என்ன சொல்லியிருக்காங்க, 3 C's வந்து பாபா சொல்லியிருக்காங்க. கட், கிளியர், கேன்சர். ஸோ லாஸ்ட் மந்த் டிசம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் மைக்கேல். ஓகே, ஸோ நைட் ஆஃப் மைக்கேல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங், கமிட்டட், இன்டெலெக்சுவல், டெலிஜென்ட். டைம் டு மூவ் குவிக்லி, சூஸ் லாஜிக் ஓவர் எமோஷன், சடன் சேஞ்சஸ். சடன் சேஞ்சஸ் வந்து நீங்க எதிர்பார்த்த சேஞ்சஸ், நல்ல சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆமா, அதுதான் வந்து உங்களுக்கே வந்து நீங்க குயிக்கா மூவ் பண்றதுக்கான டைம் இது. இதுல நீங்க எதுவுமே டிலே பண்ண வேண்டியதே இல்லை. ஏதாவது ஒரு ஆக்ஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டா நீங்க அதுல வந்து ஜம்ப் பண்ணி செய்யலாம் அப்படின்றது கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப எமோஷ்னலா திங்க் பண்ணிட்டு ஓவர் திங்கிங்காகவும் போயிடாம அதை அனலைஸ் பண்ணிட்டும் இல்லாமல் டைமை வந்து கரெக்டான இந்த டைம் பீரியடில் சொன்னதை அதே செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சடன் சேஞ்சஸ் எல்லாம் வந்து அவங்களால பார்க்க முடியும். கண்டிப்பாக. இவங்களுக்கு உண்டான கலர், இவங்க வந்து ஹார்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ ஹார்ஸ் வந்து சிம்பிளா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமா, அவங்க வேலெட்ல வச்சுக்கலாம். ஹார்ஸ்னாவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சக்சஸ், ரெக்கவரி. ஆமா, ஸோ அவங்களுடைய ஆக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இவங்க டிசம்பர்ல என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் இதெல்லாம் போட்டு செய்யறாங்களோ நெக்ஸ்ட் இயர்க்கு அது ஒரு அந்த ஸ்பீடியா இருக்கும். ஆமா, இருக்கும். ஸோ இவங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஓகே, ப்ளூ கலர் வந்திருக்கு. க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி நைஸ் மேம். இப்போ 12 மாசத்துக்குமே உரிய ஏஞ்சல் கார்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சாய்பாபாவோட தெய்வீக கார்டு எடுத்து பார்க்கலாமா மேம்? ஸோ இவங்களுக்கு வந்து பாபா என்ன சொல்றாரு, நானே ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா எல்லாமே லவ் ரிலேட்டடா வருது. பாபா என்ன சொல்றாரு பார்க்கலாம். 3 C's. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 3 C's வந்து பாபா சொல்லியிருக்காங்க. கட், கிளியர், கேன்சர். ஸோ தேவையில்லாத விஷயங்களை வந்து எடுத்துக்க கூடாது, குழப்பிக்க வேண்டாம். அனைத்து தீய நிகழ்வுகளின் கசப்பான நினைவுகளை எல்லாம் அறுத்தெறிந்து தூய்மை அடைந்து அகற்றிவிட்டு அமைதி பெறுவாய். அவ்வளவுதான். கிளியரா அவர் வந்து மெசேஜ் அவ்வளவுதான் கொடுத்துட்டாரு. ஸோ எதையும் முன்னாடி சொன்ன மாதிரி ஓவர் அனலைசிங்கும் ஓவர் திங்கிங்கும் இருக்கக்கூடாது. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்களோ அதே தான் வந்து பாபாவும் என்ன சொல்றாரு, பழச எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு தொடக்கத்தை நீ வந்து புது வருஷத்துல இருந்து ஆரம்பி. ஆமா, அதுவும் இல்லாத வந்து குழப்பங்கள் நிறைவா இருந்ததுனாவே கிளாரிட்டியே இருக்காது. ஸோ அப்போ வந்து சரியான ஒரு வழி பாதை வந்து போகிறோமான்றதே தெரியல அப்படின்னு சொன்னால் டைரக்ஷனும் வந்து கிளியராகவே இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான பழைய விஷயங்கள்லாம் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு அதெல்லாமே கட் கிளியர் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு புதுமையான விஷயத்துக்கு நம்ம தயாராகும் போது நமக்கான டோஸ் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகும். கண்டிப்பா, நிச்சயமா. இப்போ வந்து ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல்ஸ் மாதிரி, அதாவது ஏஞ்சல்ஸோட கார்ட்ஸு, பாபாவோட தெய்வீக கார்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவங்களுக்கு உண்டான ஃப்ளவர் மெடிசன் அதை சொல்லுங்க மேம். என்ன ஃப்ளவர் மெடிசன் இவங்க யூஸ் பண்ணணும்? இப்போ இவங்க என்ன மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒயிட் செஸ்ட்நட் பர்ட், ஆர்கிமோனி, அதுக்கப்புறம் வந்து லார்ஜ், அதுக்கப்புறம் காஸ், அதுக்கப்புறம் இம்பேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளவர் மெடிசன்ஸை வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம், பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம், இல்லை வந்து தண்ணியில் வந்து பவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா மொத்தமாக வாட்டர் சார்ஜிங் மெத்தட். வாட்டர் சார்ஜிங் நம்மளோட வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அவன் முன்னாடியே வந்து அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ என்னென்னு திரும்பவும் சொல்கிறேன். ஒயிட் செஸ்ட்நட் பர்ட், ஆர்கிமோனி, லார்ஜ், கார்ஸ்,
அதுக்கப்புறம் இம்பேஷன்ஸ். வெரி நைஸ் மேம். இந்த இதை வந்து கரெக்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இதை வந்து வாங்கி நம்ம வந்து சாப்பிட்டாலும் ஓகே, அது சேன் பண்ணாலும் ஓகே, எழுதி நோட் போட்டு எழுதினாலும் ஓகே தான். ஸோ அந்த பேட்ச் ஃப்ளவருடைய ஃப்ளவர் மெடிசனுடைய தன்மைகள் வந்து நமக்கு வந்து இது செய்யற வழியே நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து எல்லா கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணாலும் அது கிடைக்கிறதுக்கு முடியும். அது முடியும். நம்மளும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியும் கொடுக்குறோம். வெரி நைஸ் மேம். இப்போ இவங்க என்னென்ன மேம் டொனேட் பண்ணணும், யாருக்கு இவங்க டொனேட் பண்ணலாம்? இப்போ இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த வருடம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நல்ல இதில் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அந்த மாதிரிலாம் வரும்போது இப்போ வந்து நீர் ஆகாரங்களாக வந்து அவங்க வந்து இது பண்ணலாம். நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன மாதிரிலாம் பண்ணலாம்னா, இப்போ குழந்தைங்களுக்குலாம் யாருக்காவது வந்து ஜூஸஸ் வாங்கி தரலாம், இல்லை யாராவது ப்ரெக்னென்ட் லேடி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா தண்ணீர் பந்தல் வைக்கலாம். தண்ணீர் பந்தல் வச்சு, ஏன்னா சம்மர்லலாம் இருக்கு. ஆமாம், எங்கெங்கேயும் நம்ம நிறைய பார்க்குறோம் நீர் பந்தல், மோர் பந்தல், அந்த மாதிரி மோர் வந்து வச்சும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நீர் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் அவங்களுக்கு செய்யும் போது அதோடைய நம்ம செய்கிறத வந்து ஒரு பரிகாரமாக அப்படி நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய பலன்கள் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக. இது இவங்களுக்கு உண்டான கிறிஸ்டல்ஸ் மேம், கிறிஸ்டல்ஸ் இவங்க என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ இவங்களுக்கும் வந்து நிறைய விதத்தில் ரிலேஷன்ஷிப் தான். ஆமாம், ரோஸ் கார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மனசு வந்து முதல்ல அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போதான் மெயினாக முக்கியமான விஷயம் எல்லாருக்கும். ஸோ அது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே அந்த சந்தோஷமும் அமைதியும் வந்து நிலவணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்குள்ளே நம்ம வந்து ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வாங்கி நம்ம பேக்கில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம கையில் அதை நம்ம வந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம், இல்லை மாலையாக அணிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு பீஸ் கிடைக்கிறதோ, நமக்குள்ளே ஒரு அன்பு மேலோங்கும் போது அதுக்கு உண்டான ஒரு அட்ராக்ஷன் வந்து வெளியே வந்து நடக்க ஆரம்பிக்கும். ரொம்பவே அற்புதமாக சொன்னீங்க மேம். இப்போது இந்த 2024 2024க்கு புது வருடத்திற்கான 2ஆம் தேதி பிறந்தவர்கள், 11ஆம் தேதி பிறந்தவர்கள், 20ஆம் தேதி பிறந்தவர்கள், 29ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு உண்டான நற்பலன்கள் ஏஞ்சல்ஸ் கார்டு மூலமாகவும் நம்மளோட ஸ்ரீ சாய்பாபாவோட தெய்வீக கார்டுகள் மூலமாகவும் நம்மளோட மேடம் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் ரொம்பவே அற்புதமாக விளக்கியிருக்காங்க. திரும்பவும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி. வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நம்மளோட இந்த வீடியோ வந்து நேயர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து கரண்ட்டாக வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட்டாக வந்து ஈஸியாகவே, அதாவது லைஃப்பில் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அவங்களுக்கு செய்கிற பரிகாரங்கள், இப்போ இந்த மோர் வந்து கொடுக்கறது, இந்த ஜூஸ்லாம் வந்து கொடுக்கறது, ஒரு தண்ணி வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது, இல்லை ஒரு அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாட்டரு இந்த ஜூஸ்லாம் கொடுக்கறது. அதே மாதிரி இப்போது இந்த ஏஞ்சல்ஸ் சொன்ன மாதிரி ஒரு கலர்ஸ் ஒரு மந்த்துக்கு, அதே மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை விட ரொம்ப சூப்பரான விஷயம் நீங்கள் வந்து சொன்ன அந்த ஃப்ளவர் மெடிசன் தான். வாங்கி குடிக்கணுன்றதோட தாண்டி நீங்கள் சேன் பண்ணாலோ இல்லை எழுதினாலே போதும், அதை இன்டேக் பண்ண எஃபர்ட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மேம். திரும்பவும் இதே மாதிரி அடுத்தடுத்த நம்பர்ஸ் 3, 4, 5, 6, 7, 8, 9 அதை மாதிரி ஒரு நம்பர்ஸோடு நம்ம திரும்பவும் வந்து வீடியோவில் சந்திக்கலாம் மேம். தேங்க்யூ.